அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜியோவில் இதுவரையும் ரீசார்ஜ் பண்ண அனைவருக்குமே வந்து ஜூலை 15 முடிய போகுது. மேலும் அதுக்கு சம்மந்தமாக ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள் பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸ் இப்போ வரையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். பட் அதை தாண்டி ஜூலை 15 அனைவருக்குமே வந்து முடியலை. நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண டயத்தை பொறுத்து, அதாவது சம்மர் சர்ப்ரைஸ் இல்லை தந்தநாதன், நீங்கள் ரீசார்ஜ் பண்ண டயத்தை பொறுத்து ஆகஸ்ட் வரையும் உங்களுக்கான இன்டர்நெட் வந்து இந்த ஆஃபர்லேயே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன, இது யார் யாருக்கு அப்படிங்கிற முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற தகவல்கள் அனைத்துமே வந்து ஜியோவோட கஸ்டமர் கேரில் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் சொல்கிறேன். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சர்ப்ரைஸில் பார்த்துருந்தோம் அப்படின்னா 3 மாதங்களை வந்து இலவசமாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த 4வது மாதம் நீங்கள் பண்ண ரீசார்ஜை பொறுத்து உங்களுக்கு வந்து பிளான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 303க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 GB வீதம், 499க்கு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB வீதம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை தாண்டி கால்ஸ் மெசேஜஸ் எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சம்மர் சர்ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15 வரையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏப்ரல் 15க்குள்ளே நீங்கள் எப்போ ரீசார்ஜ் பண்ணீங்களோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண நாள்ல இருந்து 3 மாதங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த 1 மாதம், அதாவது 4வது மாதம் வந்து நீங்கள் பண்ண ரீசார்ஜுக்கு. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேதியை பொறுத்து அடுத்த 3 மாதங்கள், ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா மே, ஜூன், ஜூலை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஆகஸ்ட் மாதம் வரையும் பாதி வரைக்கும் ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதோட அவைலபிலிட்டியே உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் சர்ப்ரைஸ்க்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தந்தநாதன். ஸோ தந்தநாதன் வந்து ஏப்ரல் 15க்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, சம்மர் சர்ப்ரைஸ் முடிந்த பிறகு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதங்கள் வேலிடிட்டியோட கொடுத்துருந்தாங்க. அடுத்த 1 மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த ஏப்ரல் 15க்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஜியோவோட தந்தநாதனில் எப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கு அடுத்த 3 மாதங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதாவது 84 நாட்கள். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேதியிலிருந்து 84 நாட்கள் உங்களுக்கு இது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் என்னைக்கு பண்ணீங்க அப்படிங்கிற பொறுத்து கணக்கிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மை ஜியோ ஆப்லையுமே வந்து பார்த்துக்கலாம். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்ச் கடைசியில் வந்து சம்மர் சர்ப்ரைஸோட ரீசார்ஜ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஜூலை கடைசி வரையும் என்னோட வேலிடிட்டியே இருக்கு. ஸோ ஜூலை கடைசிக்கு அப்புறம் நான் ரீசார்ஜ் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ நீங்க வந்து மை ஜியோ ஆப்ல செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கடைசி நாள் என்னைக்கு வரையும் டேட்டா இருக்கு அப்படிங்கிறத கஸ்டமர் கேர்ல கேட்டாலே வந்து சொல்றாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குவிக்கான வீடியோ. நம்ம நண்பர்கள் பல பேர் வந்து ஜூலை 15 ரீசார்ஜ் பண்ண அனைவருக்குமே முடியுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த கேள்வி பல பேருக்கு இருக்கு. ஸோ மறந்துடாம உங்க நண்பர்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெக் சட்டேருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.